அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நார்சிஸ்டிக் பிஹேவியர். நம்ம குடும்ப சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருந்துச்சுன்னா அவங்க கூட வாழ்கிறதும் அவங்கள சமாளிக்கிறதும் மிக பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒரு நிம்மதியற்ற சூழல்லையே அந்த குடும்ப சூழலே நிம்மதி இல்லாமல் சூழலுக்கு தள்ளப்பட்டுருது அப்படிங்கிறது தான் இன்றைய நாம் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிற உண்மையாக இருக்குது. அப்போது இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கிறவங்க கிட்ட பார்த்தோம்னா ஆளும் தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது மற்றவர்களை அடக்கி ஆளும் தன்மைன்னு சொல்கிறோம். அது அவர்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், அவர்களுடைய கணவராக இருக்கலாம், அல்லது கணவனாக ப்ராப்ளம் இருந்தால் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களையாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை இவங்க நினச்ச மாதிரி அடக்கி இவங்க நினச்ச மாதிரி அவங்கள கண்ட்ரோல்குள்ளே வச்சுட்டு இவங்க நினச்ச மாதிரி செயல்படுத்தக்கூடிய ஆளும் தன்மையை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். எதையை சொன்னாலுமே இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இந்த கேரக்டர், இந்த பிஹேவியர் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இவங்களால புரிந்து கொள்ளும் தன்மையே இவங்கக்கிட்ட இருக்காது. அதிகமாக பேசினாலும் புரிஞ்சுக்க முடியாது, குறைவாக பேசினாலும் புரிஞ்சுக்க முடியாது, அதிகமாக பேசினாலும் விதண்டாவாதம் செய்வாங்க. ஏன் என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசி என்னோடய நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு சொல்லி சண்டை பிடிப்பாங்க. அதே மாதிரி சரி இப்படி சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி அடுத்த தடவை குறைவாக பேசினாலோ தேவையான தகவலை மட்டும் கொடுத்தாலோ என்னை பிடிக்காதங்காட்டிக்கு தான் என்கிட்ட பேசலைன்னு சொல்லி அதுக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலுமே ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு கிடையாது, அனைத்து விஷயங்களுக்குமே இவர்கள் ஒரு அர்த்தத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் எதிர்முனையில் இருப்பவர்கள் சொல்லுவதை இவர்கள் ஒரு அர்த்தம் வைத்துக்கொண்டு வாதம் விதண்டாவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். இது இவர்களுடைய மிகப்பெரிய கேரக்டராக இருக்கும். எல்லாம் செஞ்சு போட்டு ஒரு குற்ற உணர்வுக்குள்ளேயும் இவங்க போய் இருந்துக்குவாங்க. நான் இப்படி பேசியிருக்கலாமோ, அப்படி பேசியிருக்கலாமோ, இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வுக்குள்ளேயும் போய் உட்காந்துக்குவாங்க. ஆக மொத்தத்தில் மறுபடியும் வந்து சண்டை பிடிப்பாங்க. இது இவர்களுக்கு அன்றாடம் அனுதினமும் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இவங்கக்கிட்ட இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியரில் இவங்களுக்கு நாலேஜுங்கிற பேரில் எல்லா தகவலையும் சேகரிச்சுக்குவாங்க. எல்லாமே எதையை கேட்டாலும், இப்போது ஒரு ட்ராவல் பற்றி கேட்டால் சொல்லுவாங்க, ஒரு புத்தகத்தை பற்றி கேட்டால் சொல்லுவாங்க, ஒரு நியூஸ் பற்றி கேட்டால் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதையை கேட்டாலுமே ஒரு எல்லாமே தெரிந்த தகவலாக சொல்லுவாங்க. இது நாலேஜுன்னு நினச்சிட்டு அவங்க மற்றவங்களை டாமினேட் பண்ணுவாங்க. இது கூட உனக்கு தெரியாதா, இதுவும் கூட தெரிஞ்சுக்க முடியாதா, இதில் பார்க்கலையா அதில் பார்க்கலையான்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க தன் கூட இருக்கிறவங்கள. இது இவர்களுக்கு நாலேஜ் கிடையாது, இன்ஃபர்மேஷன். இந்த அறிவு வந்து அதாவது பார்த்த தகவலையும் கேட்ட தகவலையும் சொன்னதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர தெரியாது. அதாவது இவங்களுக்கு வந்து தகவலை பார்க்க தெரியும், தகவலை சேகரிக்க தெரியும், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்கில் இவங்கக்கிட்ட இருக்காது. அதே மாதிரி முடிவெடுக்கும் திறனும் இவங்கக்கிட்ட இருக்காது. ஏதாவது ஒரு முடிவெடுத்த சொன்னோம்னா இவங்க ஆக்ரோஷமாக மாறிடுவாங்க. நீங்கள்லாம் சொன்னதுனால தான் நான் செஞ்சேன்னு சொல்லி முரண்பாடுகள் அதிகமாக பண்ணுவாங்க. இந்த 2 ஸ்கில்லுமே இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்போ இவங்கக்கிட்ட இருக்கிறது அறிவு கிடையாது, இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி தனக்கான அங்கீகாரம் கிடைக்கலைன்னு சொல்லி இவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட நார்சிஸ்டிக்கோட பிஹேவியர். இந்த மாதிரி ஒவ்வொரு சூழல்லையுமே ஒவ்வொரு செயல்பாட்லேயுமே இவங்க ஒரு அடக்கி ஆளும் தன்மையை வச்சுருப்பாங்க. புரிந்து கொள்ளும் தன்மை குறைவாக இருக்கும். ஒரு அறிவுங்கிற பேரில் இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு தனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது, தன் கூட இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை
கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி தன்னை நிராகரிக்கிறாங்கன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. எந்த இடத்துக்கு வீட்டு சூழலானாலும் சரி, அலுவலக சூழலானாலும் சரி, வெளியில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போனாலுமே இந்த மாதிரி இவங்கக்கிட்ட இந்த பிரச்சனைகள் இருக்கும். இதுதான் நார்சிஸ்டிக் பிஹேவியர். அப்போ இவர்களை முறைப்படுத்துவதற்கும் வழிப்படுத்துவதற்கும் தான் உளவியலில் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் இவர்களின் அறிவு பாதையை பகுப்பாய்வு செய்து மெதுமெதுவாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வந்து குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைந்து வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.